ராம் நாராயண ராம். இது இந்த படைப்பின் விதி. நான் அந்த விதிப்படி நடக்கிறேன். அந்த விதியை நீங்கள் பின்பற்றினால் அதேபோல் உங்களுக்கும் நிகழ்வது உறுதியானது. இந்த விரிவான பிரபஞ்சத்தின் வாசல் திறந்திருக்கிறது. இது நிகழ்வது நிச்சயமானதும் தவிர்க்க முடியாததும். எனவே யார் எப்படி சாப்பிட்டாலும் அணிந்தாலும் வாழ்ந்தாலும் விருப்பத்திலோ அல்லது அவிருப்பத்திலோ மந்திர ஜபம் செய்கிறதே அவசியம். நீங்கள் பெற்ற மந்திரம் எந்த சூழ்நிலையிலும் தடைபடுவதில்லை. உங்கள் பாதை எளிமையானதும் அழகானதும் சுலபமானதும் ஆகும். நீங்கள் ஒவ்வொரு தருணத்திலும் இயற்கையின் இந்த விளையாட்டையும் இந்த கிரகங்களின் மற்றும் துணை கிரகங்களின் இயக்கத்தையும் உணர முடியும். நம் மனம் சஞ்சலமுள்ளதும் குழப்பமுள்ளதும் ஆகும். மனத்தில் துக்கம், தாக்கம், எதிர்த்தாக்கங்கள் ஆகிய முரண்பாடுகள் தொடர்ந்து வரக்கூடும். இவற்றில் காலம் உங்களுக்காக காத்திருக்கவில்லை என்றால் இதற்காகவும் காத்திருக்காது. இவையெல்லாம் காரணமின்றி நடப்பதல்ல. இவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த சிக்கல்களே வாழ்க்கை பாதையை எளிமையாக்குகின்றன. ஒரே வழி சிக்கலே தீர்வாகின்றது. சிக்கலே தீர்வை அளிக்கின்றது. ஆனால் நம்மால் ஒவ்வொரு கணமும் தடுமாறுகிறோம். எல்லாமே குழம்பி விடுகிறது. நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே இருங்கள். இதில் மிகுந்த சக்தி இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் ஒளி வழங்குகிறார்கள். ஆனால் அது அவர்களுடைய சொந்த ஒளி அல்ல. அது வார்த்தையின் சமஷ்டியின் ஒளிக்கிரணமே. அந்த சக்தி சூரியனுடைய சொந்த சக்தி அல்ல. அது பிரபஞ்சத்தின் ஒளியின் சக்தியால் சக்தி மிக்கதாய் ஆகி அந்த ஒளியை வழங்குகிறது.